பெருமாளின் மச்சவதாரம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்கள யாருக்காச்சும் தெரியுமா? இந்த வினாவுக்கான விடைய இப்ப நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு காஞ்சிபுரத்துல இருக்கிற மச்சீஸ்வரர் திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இது சிவாலயம் தான். இந்த கோவிலுக்கும் மச்சவதாரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறதே முதல் வினாவா வருது இல்லையா? பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த வீடியோல இருக்கு. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோமகாசுரனை அழிச்சு வேதங்களை எல்லாம் பெருமாள் மீட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய உக்ரம் தனிய மாட்டேங்குது. அதனால சமுத்திரத்துக்குள்ளேயே அவர் இருக்காரு. அவருடைய உக்ரத்தினால உலகமே பதைக்குது. பெருமாளை சாந்தப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் நாரை ரூபத்துல வந்து பெருமாள் கிட்ட உலகத்துடைய நிலைய பத்தி சொல்றாரு. தன்னுடைய தவறை உணர்ந்த பெருமாள் சாந்தமாகிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு தீர்த்தத்தை நிறுவி சிவலிங்கத்தையும் நிறுவி சிவபெருமான வழிபடுறாரு. இந்த புராண நிகழ்வு நடந்த திருத்தலம் மச்சீஸ்வரம் அப்படிங்கிற திருத்தலம். இது இப்ப இருக்கிற காஞ்சிபுரத்துல இருக்குது. புகழ்பெற்ற காமாட்சி அம்மன் திருக்கோவிலுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்குது. காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட நடந்து போற தொலைவிலேயே இருக்குது. இது சிவாலயம் தான். இங்க மிகப்பெரிய லிங்க திருமேனியா சிவபெருமான் அருள் புரிகிறாரு. இவருக்கு மச்சீஸ்வரர், மச்சேசர், சிப்பீஸ்வரர் அப்படின்னு பல பெயர்கள் இருக்குது. இந்த கோவில்ல பெருமாளுக்கும் தனியா சந்நிதி இருக்குது. தாயாரும் இருக்காங்க. தாயார் சந்நிதிக்கு வெளியில கோஷ்ட தெய்வங்களா அஷ்டலக்ஷ்மிகளை பார்க்க முடியும். அதனால பிரபலமா இந்த கோவில் அஷ்டலக்ஷ்மி கோவில் அப்படின்னு மக்கள் மத்தியில அறியப்படுது. ஒரே திருக்கோவில் வளாகத்துல பெருமாளையும் சிவபெருமானையும் தரிசிக்கலாம் அப்படிங்கிறது சில தலங்கள்ல தான் இருக்கும். இது அந்த காலத்துல இருந்த சைவ வைணவ ஒற்றுமையை பறைசாற்றுது. திருக்கோவில் வளாகத்துல ராமர், சீதை, லக்ஷ்மணருக்குரிய சிலாரூபங்களையும் நம்மனால பார்க்க முடியும். இது எல்லாம் சரிதான். ஆனா இந்த கோவில் இப்பதான் கட்டின மாதிரி இருக்குதே அப்படின்னு இந்த கோவிலை முதல்லயே பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தோணும். இதுக்கான காரணத்தையும் பார்க்கலாம். புராண நிகழ்வு நடந்த இந்த இடத்துல பல்லவ மன்னர்களால கட்டப்பட்ட பழைய கோவில் இருந்திருக்குது. அது முற்றிலுமா சிதிலமடைந்து போனதுனால தற்காலத்துல மக்கள் மறுபடியும் அதை எடுத்து கட்டியிருக்காங்க. இப்ப நம்ம பாக்குற கோவில் 1964 கட்டப்பட்டது. இந்த வருஷத்தை நீங்க கோவிலுடைய நுழைவாயில்ல மேலேயே பார்க்க முடியும். இது இந்த கோவில்ல மட்டுமல்ல, மேலும் சில கோவில்கள்லயும் நடந்திருக்குது. பழைய கோவில் முழுவதுமா அழிஞ்சு போற சமயத்துல அந்தந்த காலகட்டத்துல இருக்கிற மக்களோ அரசாங்கமோ மன்னர்களோ அதை மறுபடியும் புதுப்பிச்சு கட்டியிருப்பாங்க. கோவில் தான் 1964 கட்டப்பட்டது. ஆனா தலம் யுகங்கள் யுகங்களா இருக்கக்கூடிய ஒரு தலம். ஏன்னா மச்சாவதாரத்தோட தொடர்பு இருக்குது. இந்த கோவில் பல்லவ மன்னர்களால கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்காக என்ன சான்று இருக்குது அப்படிங்கிற வினாவும் சிலருக்கு வரலாம். இப்ப நீங்க இந்த கோவிலுக்குள்ள போனீங்க அப்படின்னா சிவலிங்கம், நந்தி தேவர், சிவலிங்கத்தை சுத்தி இருக்க கோஷ்ட தெய்வங்கள்னு பல சிலாரூபங்கள் மிக 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 பழமையா இருக்கும். இதுவே இந்த தலம் மிக பழமையானது. முதல்லயே பல்லவ மன்னர்களால கட்டப்பட்ட கோவில் இங்க இருந்திருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கும் நமக்கு பறைசாற்றுது. காஞ்சிபுரத்துக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கோவிலை போய் பாருங்க. மச்சவதாரத்தை பத்தின 2வது தலத்தையும் நம்ம பார்த்துட்டோம். பெருமாள் மச்சவதாரத்திலேயே பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய அரிய தலம். இதுதான் நம்மளுடைய அடுத்த வார வெள்ளிக்கிழமைக்கான திருக்கோவில். நம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.